ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்க ஏஸ்கா. ஸோ இன்னைக்கு நம்ம தளபதி விஜய் சாரோட கெரியர்ல இதுவரையும் ரிலீஸ் ஆன படங்களே மோஸ்ட் அண்டர் ரேட்டட் ஃபிலிம்ஸ்லாம் என்ன அப்படின்னு தான் இன்னைக்கு இது வீடியோல பார்க்க போறோம். அதாவது இது பிளாக் பஸ்டர், அது இது ரிவ்யூஸ் இதெல்லாம் தாண்டி இந்த படம் ஒரு லேண்ட்மார்க் ஃபிலிமா இல்லை. அப்படி இருந்திருக்க வேண்டிய ஒரு படம் தான். அதுக்கான எல்லா வல்லமையும் இந்த ஒரு படத்துக்கும் இந்த ஒரு கதைக்கும் இருந்துச்சு. ஆனா அது ஏன் ஆகல, என்ன காரணம் அப்படின்றதையும் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அஜித் சாருக்கு ஒரு வீடியோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காம செக் பண்ணிட்டு வாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நம்ம இயற்கையான முறையில தேன் பண்ணி அமைத்து அதுல இருந்து சேகரிக்கக்கூடிய தேனை எந்தவித கலப்படமும் இன்றி விற்பனை பண்ணிக்கிட்டு வரும். அதோட சுத்தமான தேனை தாண்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடிய தேன் ஊரல் வகைகள், அதாவது பன்னீர் ரோஜா குல்கந்து, தேன் அத்தி, தேன் பேரிச்சை, தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தேன் முந்திரி, தேன் உலர்பழங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் சுத்தமான தேன் மற்றும் தேன் ஊரல் வகைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்மளோட லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது புதிய கீதை. ஸோ இந்த ஒரு படம் ஒரு ஃபீல் குட் டச் மாதிரி தான். இல்லை ஆக்ஷன் இருக்கும், பட் அதை தாண்டி மோஸ்ட்லி அந்த ஒரு சாமிங்கான விஜய் சாரை தான் இந்த படம் ஃபுல்லாகவே பார்ப்போம். ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். அதை எந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ பண்ணியிருப்பாங்க. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் படம் முடியறதுக்குள்ளாட்டி இறந்துருவாரு. அது மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் த்ரில்லர் மோட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் ஃபுல்லாகவே போகும். அது என்ன ஆச்சுன்றது ஓவராலாக நமக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. சூப்பரான ஒரு படம் என்ன கேட்டிங்கன்னா. இது ஏன் அந்த டைமில் ரொம்ப பெரிய பிளாக் பஸ் ஹிட்டாக ஆகலை அப்படின்றது எனக்கு தெரியல. நான் கேள்விப்பட்ட வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு டீசன்ட் ஹிட் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். இதை தாண்டி அந்த டைமில் வந்து இந்த படத்தை வச்சு ஒரு சில கான்ட்ரவர்சி வேற போச்சான். அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் சாவர மாதிரி வந்து காமிச்சு முடிச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஃபேன்ஸ் இவங்கெல்லாம் ஒரு சில பிரச்சனைலாம் பண்ணனால சின்னதாக ஒரு போர்ஷனை மட்டும் ரீஷூட் பண்ணிட்டு அவர் வந்து ஓடி வந்து அப்படியே குதிச்சு சல்யூட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பர்டிகுலராக கிளைமேக்ஸ்லாம் இல்லை அவர் சாவல வந்துட்டார் எந்திரிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஆட் பண்ணி ஃபைனலாக ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அது கொஞ்சம் நல்லா பெட்டராக இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன் என்னோட சின்ன வயசுல. ஆனா என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு ஒர்த் டு ரீவாட்சுங்க. இதனால நான் பல தடவை கேடிவி, சன் டிவியில பார்த்து அடிச்சு துவச்ச ஒரு படம் அப்படின்னு சொல்லுவேன். லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது வசீகரா. இந்த படமுமே லிட்ரலி அது மாதிரி தாங்க. பயங்கரமான ஒரு ஃபீல் குட் படம், சரியான காமெடி. முக்கியமா விஜய் சார் அண்ட் வடிவேல் சார் சொல்லவா வேணும். இந்த காம்பினேஷன் வந்தாலே கலாட்டா தான். அதுக்கேற்ற மாதிரி படத்தோட ஸ்டார்ட் டு எண்டு வரையும் கலகலன்னு இந்த 2 பேரும் சேர்ந்து செய்வாங்க பாருங்க ஒரு சம்பவம். இந்த படத்தை வந்து குறையே சொல்ல முடியாது. பல ஃபேமிலி ஆடியன்ஸ் பலரையும் என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு பக்கா காமெடி படமா இது அமைஞ்சிருக்கும். பட் ஏன் இது வந்து ஒரு பெரிய லேண்ட்மார்க் பிலிமா வசீகரா அவருக்கு அமையல. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அமேசிங்கா தான் இருக்கும். பட் அந்த ஒரு ஃபைட்டு மசாலா மேபி அந்த ஒரு சில எலமெண்ட்ஸ்க்காக இந்த படத்தை பலரும் தியேட்ரிக்கல் ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா அதை கொண்டாடாம விட்டுருக்கலாம். பட் அது வந்து டிவியில் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பலரும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்து அடிச்சு இதை வந்து என்ஜாய் பண்ண ஒரு படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். முக்கியமா படத்துல இருக்கக்கூடிய எல்லா காமெடி போர்ஷன்ஸும் வெளுத்து வாங்கப்பட்ட ஒரு போர்ஷன்ஸ் சொல்லலாம். பலருக்கும் ரொம்ப பிடிக்கும். லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது காவலன். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீமேக் படம் தான். மலையாள படத்தோட ரீமேக் தான். அதுல வந்து விஜய் சார் நடிச்சிருப்பாரு. ஸ்டார்டிங்ல அந்த ஒரு கேரக்டருக்கு ஏத்த அந்த ஒரு மாசு ஆக்ஷன் இதெல்லாம் கொடுத்து அப்படியே இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோல போகும். நல்ல ஒரு ஃபீல் குட் படமா போய் முடியும். இந்த படத்துல வந்து விஜய் சார் ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஆக்ஷனும் இருக்கும். அதே நேரத்தில் சாமிங்கான ஒரு சாக்லேட் பாய் விஜய் சார்னு சொல்லுவாங்கல்ல, லைக் இந்த காதலுக்கு மரியாதை, அதை வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபைனலா நீங்க இந்த ஒரு படத்துல தாண்டா இந்த மனுஷன் இப்படி பார்க்க போறீங்க, இதுக்கப்புறம் சத்தியமா இந்த ஆள் இப்படி பார்க்கவே முடியாது அப்படின்னு நமக்கு வந்து ஒரு அறிகுறி கொடுத்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா அதுக்கப்புறம் இந்த மனுஷனா அந்த மாதிரி படத்துல நம்ம பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு லவ் ரைட் ஃபிலிம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தியேட்டர் கிடைக்க விடாம பண்ணி ஆடுகளம் படத்துக்கு நிறைய ஸ்கிரீன்ஸ் கிடைச்சு இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க. ரொம்ப கலவரமா ரொம்ப கலவையா விமர்சனம் செய்யப்பட்ட ஒரு விஷயம். நான் இப்போ சின்ன பையன்றனால எனக்கு இது வந்து என்ன ஏதுன்ற ப்ராப்பர் ரீசன் தெரியல. பட் நான் கேள்விப்பட்ட வரையும் அந்த டைம்ல ரூலிங் பார்ட்டியா இருந்த ஒரு சிலரால கொடுக்கப்பட்ட பிரஷர், படம் முந்தாள் நாள் நைட்டு வரையும் வருமா வராத காப்பி அப்படின்ற பல கலவரங்கள் அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆகி ஒரு மாதிரி கொண்டு போய் முடிச்ச படம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது நண்பன். இதுவும் ஒரு ரீமேக் படம் தான், 3 Idiots. இந்த ஒரு படமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபன் கான்செப்ட் தான். அதுல 3 பசங்க சேர்ந்துக்கிட்டு என்னெல்லாம் ஃபன் பண்றானுங்க காலேஜ்ல அப்படின்றதான் கதை. அதுல விஜய் சார் மாதிரியான ஒரு ஆக்டரை சூப்பரா பிளேஸ் பண்ணி அந்த கேரக்டருக்கு என்ன மீட்டர் வேணுமோ அதை பிடிச்சி சூப்பரா விஜய் சாரும் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு போன மாதிரி படம் ஃபுல்லா வந்து காமெடி, ஃபன்னு, எமோஷனு, லைட்டா கொஞ்சம் இடங்கள்ல சீரியஸ்னஸ் அதெல்லாம் போட்டு ஹோல்சமான ஒரு என்டர்டெய்னிங்கா அந்த நண்பன் படம் அமைஞ்சிருக்கும். சங்கர் சாரோட பிரம்மாண்டம், அது போக
விஜய் சாரோட ஆக்டிங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி கலைபரம் பண்ண ஒரு படம். இது வந்து பொங்கல் டைம்ல தான் வந்தது, ரீசெண்டான ஒரு கலெக்ஷனே பண்ணுச்சு. பட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி விஜய் சார் வந்து ஒரு ஆக்ஷன் மோட்ல பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஆடியன்ஸ். அதனால இந்த மாதிரியான படங்கள்லாம் நம்ம தட்டி கழிக்க ஆரம்பிச்சிட்டோம். இது எங்க என்கரேஜே பண்ணல. ஆனா ஆஸ் ஆடியன்ஸா நமக்கு என்ன தெரியாம போயிருச்சுன்னா இது மாதிரிலாம் இவர் இனிமே பண்ண போறது இல்ல அப்படின்றது தெரியாம போயிடுச்சு. அதன் காரணமா தான் அந்த படத்தெல்லாம் அந்த டைம்லயே நம்ம கொண்டாட மறந்துட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஹா அந்த மாதிரி விஜய் சாரை பார்க்கவே முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த படத்துல பெரிய காமெடி ஆக்டர் யாருமே இல்லைங்க. லைக் வடிவேல் சார் இல்ல, விவேக் சார் இல்ல, சந்தானா சார் இல்ல. அந்த டைம்ல பீக் காமெடியன்ஸ் சொல்லக்கூடியவங்க யாருமே இல்ல. இவர் ஒருத்தரா ஹீரோவும் பண்ணிட்டு இருப்பாரு, சேம் டைம்ல நம்மள சிரிக்க வச்சுக்கிட்டு இருப்பாரு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பூந்து விளையாடுவாருங்க. ஒரு சிங்கிள் ஹேண்டடா செஞ்சு விட்டுருப்பாரு இந்த படத்துல ஆக்டர் விஜய் சார். ஸோ லிஸ்ட்டில் ரெண்டாவதாக இருக்கிறது சச்சின். ஸோ கண்டிப்பாங்க எனக்கு இந்த படத்தை மட்டும் இந்த லிஸ்ட்டில் நான் சேர்க்காம போனேன்னா என்னவே எனக்கு பிடிக்காது. அந்தளவு எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு படம். நான் சின்ன வயசில் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ண படம். ஓவராலாக அந்த படமே பயங்கரமான ஒரு லவ் ஃபிலிம் வித் காமெடி. எவ்ரி சிங்கிள் சீனும் ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. சும்மா சொல்லணுன்றதுக்காக இல்லை. ஒரு சைடு ஜெனிலியா மேமும் விஜய் சார் வர போர்ஷன்ஸ் வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணும். காமெடி ரொமான்ஸ் அதை வச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா புல் பண்ணி கொண்டு போவாங்க. அங்கே சின்னதாக பிரேக் விட்டு போகிற டைமில் இங்கிட்டு அந்த ஒரு விஷயத்த அந்த ஒரு குறைய நான் ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி வடிவேல் சார் வந்துருவாரு. வடிவேல் சார் விஜய் சார் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுவாங்க. அங்க ஏதாவது சின்னதா லைட்டா போர் அடிக்குது, ஏதாவது ஒன்று விட்டு போகுது அப்படின்ற சுச்சுவேஷன்ல கரெக்டா ஒரு நல்ல சாங் அப்படின்னு அப்படியே அடுக்கு மேல அடுக்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைட்டும் இருக்கும், சாங்கும் இருக்கும், காமெடியும் இருக்கும், ஃபீல் குட்டான ரொமான்ஸும் இருக்கும், அதுல ஒரு சின்ன ஃபைனலா ஒரு எமோஷனும் இருக்கும். எல்லாமே கலந்த ஒரு அமேசிங்கான ஒரு படமா இந்த ஒரு படம் இருந்திருக்கும். பட் அந்த டைம்ல பெருசா போகல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். படம் பல பேருக்கு பிடிச்சிருந்தாலும் பெருசா போய் சேரல. பிகாஸ் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சந்திரமுகியோட இது வந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் ரீ-ரிலீஸ் ஆகுது. என்ன ஆக போதோ ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பா நான் இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல போய் பார்ப்பேன். ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷன் இருக்கிறது தலைவா. நிச்சயமாக பலருக்கும் தெரியும் இந்த படம் ஒரு நல்ல கதை. இதில் விஜய் சாரோட ஆக்டிங், ஓவரால் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கா கமர்ஷியல் படம். அது வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்டருக்கு எந்த அளவு எலிவேட் பண்ணுமோ அந்த அளவு ஒரு சிறப்பான படம் தான் இது. பட் இந்த படம் ஒரு பெரிய படமாக அமையாமல் போனதுக்கு பொலிட்டிக்கல் ரீசன் தான். அது வந்து பலருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாம இது வெளிநாடுகள்லாம் ரிலீஸ் ஆகி இந்த படத்தோட ஹெச்டி பிரிண்ட் கிடைச்சு ப்ரொடியூசருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் சேர்த்து பல விஷயங்கள் இதை வச்சு போச்சு. இந்த ஒரு படத்தை தோல்வி படமா மாத்தணும்ன்ற காரணத்துக்காக இறங்கி அந்த டைம்ல இந்த ரூலிங் பார்ட்டி இது பாத்தீங்கன்னா வேலை செஞ்சாங்க. ஏதோ போட்ட காசை வந்தாலே போதுன்ற அளவுக்கு ப்ரொடியூசர் உசுரை காப்பாத்துற மாதிரி ஏதோ கொஞ்சம், அதுவும் ஃபேன்ஸ் இது என்னதான் ஹெச்டி பிரிண்ட் வந்தாலும் நாங்க வந்து பாப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபேன்ஸ் ஒரு சில ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி அப்படி காப்பாற்றி விட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வருஷத்தோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்னு அந்த படத்துக்கு அவார்டும் கொடுத்தாங்க. ஸோ இப்படி ஆஃப்டர் சேட்டலைட் ரிலீஸ்க்கு அப்புறம் இந்த படம் வந்து பெரிய ஒரு ரெஸ்பான்ஸே வாங்குச்சு. ஏன்னா டிவியில் எல்லாத்துலையும் மறுபடியும் பார்த்து ஒரு ரீவாட்ச் ஒர்த் ஃபிலிமா வந்து மாறுச்சு. லிட்டரலி ஒரு சரியான படம் அவரோட கெரியர்ல. இது வந்து ஒரு மைல் ஸ்டோனா இருந்திருக்க வேண்டிய ஒரு படம். பட் அது வந்து அப்படி இருக்க முடியல, அதை இருக்க அமைச்சுக்க விடல. அதான் வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலர் ரீசன். இதை தாண்டி விஜய் சார் படங்கள்ல எது நீங்க அண்டர் ரேட்டட் நினைக்கிறீங்க? ரெகக்னேஷன் இந்த ஒரு படத்துக்கு கிடைச்சிருக்கணும், அது கிடைக்கல நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க எந்த படத்தை நினைக்கிறீங்க? உங்களோட லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் அண்டர் ரேட்டட் விஜய் சாரோட படங்கள் ஏதாச்சும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு மீட் பண்றது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.